ஒரு 2.5 வயசு குழந்தை தான். அந்த பெண் உறுப்பு இடம் எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதாகிடுச்சு, டஸ்ட் ஆகி ஒரே ப்ளீடுங்க. மோஷன் போகிற இடமும் அதே மாதிரி ப்ளீடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொளி வரலாற்று காணொளி கிடையாது, ஒரு சமூக விழிப்புணர்வு காணொளி. அரசியலில் அரசியல்வாதியை சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், அது கட்சிக்காரங்களும் சரி மற்றவங்களும் சரி ஹிந்திக்காரன்லேருந்து எல்லாருமே இது ஈடுபடுறானுங்க. கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டில் நடந்த அந்த பாலியல் சீண்டல்கள், பச்சிளம் குழந்தைகளை கொலை பண்ணுறதுன்ற விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. உடனே சட்ட யூனிஃபார்மை மாற்றிட்டு சிங்கப்பெண் அது இதுன்னு சொல்லி ஆரம்பித்தானுங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமும் நேற்று கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயசு குழந்தை, இந்த 3 வயசு குழந்தைய ரபின் அப்படின்னு சொல்லி மஜித்னு சொல்கிற ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு 19 வயசு தான் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, பிஸ்கட் பாக்கெட்டை காமிச்சு அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கான். அதில் என்னென்னா, அந்த குழந்தை சாகலை. ஃபஸ்ட்டு அதை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணுறப்ப அது சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகுது. எதனால் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகுதுன்னா, அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த குழந்தை அது சுயநிலவே இல்லைங்க, அது பயத்திலே இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் கொடுத்த எந்த ஒரு ட்ரக்ஸு எதுவுமே அந்த குழந்தைக்கு அது இதே ஆகலை, உள்ளே போய் அந்த மருந்து செயலே படலை, அதனால் இறந்து போச்சு. 2வது பிறப்புறுப்பு தசை கிழிஞ்சு இருந்துச்சு. அதனால் எங்களால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வேதனை உச்சத்தில் தான் அந்த டாக்டர் ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தாப்புல. இவனை என்ன பண்ணலாம்? பொதுமக்கள் பூரா அவனை பிடிச்சி அடித்து அப்படியே பாவமாக கையெடுத்து பார்த்தோன்னா கும்பிட்ட மாதிரி உக்காந்துருக்கான். அவனை இன்னைக்கு பயங்கர போலீஸ் பாதுகாப்போட, அதாவது பயங்கரமான போலீஸ் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட நிரபராதிகள் உள்ளதுக்கு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட நிரபராதிகள் கோர்ட்டுக்கு கூட்டு போகிறப்பே கொல்லப்படுறாங்க. ரவுடியிலும் கொல்லப்படுறாங்க. இவனுக்கு இந்த மகானுக்கு 2 அடுக்கு பாதுகாப்போடு கூட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டுறாங்க. இவனுக்கு இன்னும் அந்த கேஸு அது ஹைகோர்ட், அது இந்த கோர்ட்டு போகும், அடுத்து அப்பீல் போகும், அடுத்து ஹைகோர்ட் போகும், ஹைகோர்ட்லேருந்து அப்பீல் போகும், அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகும், அடுத்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தூக்கு தண்டனை கடைசியாக தமிழ்நாட்டில் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் அது யாருக்கும் பதில் கிடையாது. ஆட்டோ சங்கருக்கு அப்புறம் ஒரு லேடி மாசமாக இருந்த மருமகளை கொலை பண்ண ஒரு லேடி மட்டும்தான் கடைசியாக ஒரு தூக்கில் போட்ட மாதிரி ஒரு ரெக்கார்டு. அதுவும் ஆல்மோஸ்ட் 30-35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதன் பின்பு எவ்வளவோ கொடூரமான இந்த கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. என்னைய உலுக்கிய ஒரு சம்பவம் எதுனா 2015 தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னென்னா, ஸ்கூல் போயிட்டு அந்த குழந்தை வருது, 8th படிக்கிற பொண்ணு. அது போயிட்டு வர்றப்ப அந்த பக்கமாக நின்றுக்கு இருந்த ஒரு மிருகம் கூட சொல்ல முடியாது, ஒருத்தன் நின்று என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரேப் பண்ணி அகெயின் ரேப் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்மோட அந்த ஷாலையை எடுத்து கழுத்தை இறுக்கி கொண்டுட்டு, அடுத்து ரொம்ப டயர்டாக இருந்தனால அந்த பொண்ணு கொண்டு வந்த சாப்பாடையே சாப்பிட்டுட்டு நிதானமாக அங்கேயே கை கழுவிட்டு போயிருக்கான். அவனும் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. அவனும் நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் தான் இன்னும் தெரியுறான். மேபி அவன் வெளியே கூட வந்திருப்பான்னு நினைக்கிறேன், வெளியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் சமிக்கையும் இல்லை. அவனும் இங்கே தான் இருக்கான். என்ன தண்டனை வழங்கப்பட்டுச்சு? என்ன மாதிரி உள்ள அவனுக்கு இவ்வளவு புரதச்சத்து கொடுக்கணும், இவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்கணும், இவனுக்கு மெடிக்கல் செக் பண்ணணும், எல்லா வகையான வசதிகள், திரைப்படங்கள், சிக்கனு, மட்டனு, அதுபோல் அரசியல்வாதிகள் தலைவர் பிரியாணி, எல்லாமே சகல வசதி. அவன் வெளியே தெரிஞ்சால் கூட அவன் நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். நேரத்துக்கு அவனுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் செக் நடக்குமான்றது டவுட்டு தான். இது எல்லா வசதிகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவன் ஆல்மோஸ்ட் அது ஆயிடுச்சு. 2015 நடந்தது. அதற்கு அந்த டயத்தில் கனிமொழி அவர்கள் தீவிரமாக போராட்டம்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ அவங்க கூட அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது ரொம்ப என்னை உழுக்கின விஷயம். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அங்கேயே அந்த பொண்ணை ரேப் பண்ண இடத்துலையே அந்த பொண்ணை கொலையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்த சாப்பாடையே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து போயிருக்கானா, அவனை எவ்வளோ தூரம். அதுதான் மற்றபடி எங்கள் குழந்தையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு அது ஓகே, அது ரொம்ப கொடூரமானது. ஆனால் இவனை பாருங்க, குற்றவாளி சைட்லேருந்து பாருங்கள்.
இவன் எவ்வளோ அருமையாக உட்காந்து அந்த பொண்ணு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்லேருந்து சாப்பிட்டு கை கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கானா. இவனுக்கு இது முதல் டைமாக இருக்குமா? அதுக்கப்புறம் கூட பார்த்தோம், நெத்தில் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு 2 வாட்டி வந்து ஜாமீன்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு வரப்பெல்லாம் வந்து நான் நேரிலே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். தூத்துக்குடி போயிருந்தப்ப நேரிலே அந்த கேஸ் இன்னொரு கேஸ் விஷயமாக போகிறப்ப நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். அவனும் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கான். ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூர் நடக்கலையா, இந்த பச்சிலம் குழந்தைய வந்து சாக்லேட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு வந்து ரேப் அண்ட் மர்டர், அந்த பொண்ணோட பாடியே கண்ணில் காட்டல, யாருமே கண்ணில் காட்டாமல் கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு. அதற்கு வந்து நம்ம ஐஜிஎம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசின விஷயம்லாம் இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அவனு என்ன பண்ணுறானுங்க, அந்த கேஸை பற்றி என்னாச்சு? தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு வந்து ஒன்று இருக்கா இல்லையா? ஏன்னா குழந்தைய காணாமல் போகுது, குழந்தைய ஒருத்தன் கூட்டு போகிறான் காணாமல் போகுது, சிங்கப்பெண் படைன்றாங்க, போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி நேரம். இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் வந்து அதை எடுத்துக்கொண்டு அது மேலான விசாரணையே அதை ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தான் பொதுமக்களில் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து சிங்கப்பெண் படை இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, என்ன இருக்குது? ஒரு பெண் காவலருக்கே சிவகங்கை, எங்கள் மாவட்டத்தில் தான், சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு பெண் காவலருக்கே 3 பேர் சேர்ந்து வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானுங்க. இது எங்கே போய் சொல்கிறது? ஒரு பெண் காவலருக்கே 3 பேர் சேர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானுங்க. அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு 10th படிக்கிற பொண்ணுக்கு. இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த பாலியல் வன்முறைக்கும் இந்த பாலியல் தொந்தரவுக்கும் இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா? இதுக்கு தனிச்சட்டமே ஏற்ற முடியாதா? சிங்கப்பெண் படை என்ன பண்ணுது? முதல்ல விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இது இல்லைங்க, 6 மாதம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும்னா 6 மாதம் வரைக்கும் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க அக்காக்களும் சரி, தங்கச்சிகளும் சரி, அம்மாக்களும் சரி, பெரியம்மா, சித்தி இது அத்தை எல்லாருமே வந்து 6 மாதம் வரைக்கும் வந்து உங்களை ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? அப்படிதான் சில கோமாளி சொல்லிட்டு தரானுங்க. இந்த ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஒருத்தன் தரானு, பேரை கூட சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், 6 மாதம் கரண்ட் போனால் என்ன 6 மாதம்? ஏன்னா மென்டல் பையன் பூரா உட்கார வச்சுட்டு வந்து பேட்டி கேட்டால் என்ன பண்ணுறது? அவனுக்கு இருக்க ஆட்டிடியூட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏற்கனவே வந்து அவனை துவச்சு தான் அவனுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் தெரிஞ்சான். வாய்னாலே தான் வாய்ப்பு இல்லாமல் தெரிஞ்சான். இப்போ திருப்பி மாட்டிக்கிட்டான். 6 மாதம் வரைக்கும் யாரை கேட்டாலும் 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் கலட்டுறேன், எல்லாத்தையும் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆட்சி வந்து உட்காந்தது. என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆட்சி இது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, இது அப்படியே பேப்பரை பார்க்கவும் மேலே ஏற்றவும் இறக்கவும் பேசி ஆட்சிக்கு வந்தால் மட்டும் போதுமா? இல்லை ஆட்சிக்கு வந்தால் மட்டும் போதுமா? ஒரு இடத்துல வந்து ஒரு ஆண் ஒரு சாகுறானா அது அந்த ஏரியா பிரச்சனை. அதே இது வந்து ஒரு சின்ன பையன், ஒரு பிலோ 18 வந்து ஒரு பையன் சாகுறானா அது அந்த மாவட்டத்தோட பிரச்சனை. ஆனால் ஒரு பெண்ணோ ஒரு பெண் குழந்தையோ இறந்துச்சுன்னா, குறிப்பாக ரேப் அண்ட் மர்டர் நடந்துச்சுன்னா வந்து அது ஸ்டேட் இஷ்யூ, அது நாடே கொந்தளிக்கும். அது இந்த ஒரு சின்ன விஷயம் கூட வந்து அடிப்படை விஷயம் கூட முதலமைச்சருக்கு தெரியாதா? தானே காரை ஓட்டுறாரு, காரை ஓட்டுறதுக்கு ஒரு வீடியோ, கேவலத்தின் உச்சம். எங்கள் அண்ணன் கார் ஓட்டுற ஸ்டைலை பார்த்தியா, எங்கள் அண்ணன் கோட் போட்டிருக்க ஸ்டைலை பார்த்தியா, அந்த கோட்டை முதல் கழட்டி வைங்க சார், தயவுசெய்து. அதை பார்த்தாலே வந்து வெறியாகுது. ஒரு வேஸ்ட் சட்டை கட்ட தெரியாதா? இது தமிழ்நாட்டு பாரம்பரியம் உடையாது. வெள்ளக்காரன் கொடுத்து போன அடிமைச்சங்கிலியில் அந்த கோர்ட்டும் ஒன்று. அது ஏதோ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தா சரி ஒரு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து அவன் வேஷ்டி சட்டையை வெட்டிட்டு தான் வந்து தாலி கட்டுறான். எவனா கோர்ட்டு போட்டு தாலி கட்டுறான். அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. சினிமா துறையில் உட்காந்துக்கிட்டு வந்து இந்த அந்த அம்மா பேசிச்சே, கோயம்புத்தூரில் வந்து பிள்ளை பறி கொடுத்தது, நீங்கள் பெரிய ஆக்ஷன் ஹீரோ தானே, உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் சுட்டு தள்ளணும், தெரி படத்தில் வந்து அப்படியே விஜயகுமார் IPS அப்படியே அறுத்து அப்படியே தொங்க விடுற மாதிரிலாம் எல்லாம் வந்து முட்டாள் ஜனங்களை தான் சொல்லணும். வேற யாரும் சொல்லணும், முட்டாள் ஜனங்களை தான் சொல்ல முடியும். இது யாரை குறை சொல்றது? வாயில விசில வச்சுட்டு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாமல், எதை பற்றியும் யோசிக்காமல், வீட்டில் இருக்க அக்காக்களை பற்றி யோசிக்காமல், தங்கச்சிகளை பற்றி யோசிக்காமல், குழந்தைகளை பற்றி யோசிக்காமல், இந்த விசிலச்சாங்குஞ்சுகள் இதுக்கு எல்லாம் சேர்ந்து ஓட்டை போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு எங்கே போய் நிற்கிறது? இப்போ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க? இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நடக்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே புதுசாக ஒரு ஆட்சியை வந்து வரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ரோட்டில் இறங்கி போராடுறதுக்கு கூட வந்து எதிர்கட்சிகள் தயாராக இல்லை. ஒரு ரோட்டில் இறங்கி போராடுவோம், தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போராடணும்னு யோசிக்க மாட்டுறாங்க. ஏன் யோசிக்கிறாங்க? திருப்பி வந்து 6 மாதம் டைம் வேணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியா?
அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல, டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அறிக்கை விட்டால் மட்டும் போதாது சார், நேரம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராடணும். அப்பயாவது வந்து பார்த்தா இங்கே இருக்க இந்த சிஎம்க்கு வந்து உரைக்குமான்னு தெரியல, உரைக்கணும். கோர்ட்டை போட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக அப்படியே உட்காருது, அப்படியே வீட்டுக்கு போகிறது. என்ன ஆஃபீஸ் வேலையை கொடுத்துருக்காங்க? காலையில் வந்து 10 மணிக்கு அட்டன்ஸ் போட்டு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பார்த்தோன்னா அவுட் டைம் போட்டு போகிறது. இன்றைக்கி எந்த ஆஃபீஸும் அந்த மாதிரியும் கிடையாது. காலைல 10 மணி போனால் நைட்டு 8, 9 மணி வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு தான் விட்றானுங்க. சொகுசான வாழ்க்கையாக தான் போய்கிட்டு இருக்கு. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை, எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. அப்படியே வர்றது, உட்காருறது, அப்படியே போகிறது. ஒரு தமிழருடைய பாரம்பரிய உடைய கூட வந்து போட மனசு கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்ல, நான் பியோர் கிறிஸ்டின், நான் வந்து பார்த்தோன்னா வந்து கிறிஸ்தவ மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வராரா? கோர்ட்டு யாரோடது? யாரோட உடை அது? இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை யாரும் சொல்லித்தர மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லுவாப்புலே. ஆதவராஜன் இப்போ காலிச்சேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல, பூரா காலிச்சேர், 90% சேர் ஃபுல்லாக காலியாக இருக்கு. அப்போ மக்கள் ஏன் வரல? இந்த இடத்துல விஜய் வந்தால் ஏன் கூடுது? அப்போ அந்த இடத்துல என்ன தெரியுது? கவர்ச்சி தவிர வேற என்ன வருது? இந்த கவர்ச்சி நோக்கி ஓடாதீங்க, சினிமா பார்த்து கெட்டு சீரழியாதீங்க. அடுத்த தலைமுறை கொஞ்சமாவது மனசுல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொஞ்சமாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து மக்கள் பொதுமக்கள் நடந்துக்கணும். அதுவும் இந்த விசிலடிச்சா கொஞ்சம் நடந்தது. ஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு இருக்க அரசியல் விமர்சனம் வந்து எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா வந்து கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கோங்க. இப்போ இந்த விஷயத்துல யார் பதில் சொல்ல போறா? எங்க போய் கேளுங்க, முதலமைச்சர் கேளுங்க, ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வந்து இது பண்றீங்க? எதை பத்தி நினைக்காதீங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் தண்டனை உறுதியா இருக்கு. எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். தனி சட்டம் ஏற்றுறேன். பாலியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேப் பண்ண மாட்டேன்னு நினைச்சா போக்சோ எல்லாம் 2வது 45 நாளுக்குள்ள வந்து விசாரிச்சு அவனை தூக்குல போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். ஒரு பேசி ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியல, அப்புறம் எங்கிட்டு போயிட்டு பேசுறது? ஆக தயவு செய்து வந்து மக்களும் வந்து குழந்தைங்களை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கவனம் பாருங்க. இந்த வலைதள விபச்சாரிகள்ட்ட இருந்து முதல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வந்து ஒரு அம்மா பையன் வந்து தோல் அளவுக்கு வளர்ந்துருக்கான். அந்த பையனுக்கு போயிட்டு வந்து உதட்டில் முத்தம் கொடுத்து என் பையன் சொல்லி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மானங்கட்டவ, ஒரு நாரம் முண்டை. இதுக்கு மேலே வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நாரிமா பேசுன்னு நினைக்கிறேன் நான். கேட்டால் வந்து அது எல்லாமே அவனுக்கு பழகிக்கிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் அவன் பெரிய பையன் ஆகிறப்ப வந்து அவன் ஒழுக்கமாக நடந்துக்கிறான். எது ஒழுக்கமாக நடந்துக்கிடுவான்? சரி, இதே இடத்துல நீ பண்ணுற இந்த மாதிரி இதே இது உன் கணவன் இதே மாதிரி தோள்பட்ட அளவுக்கு வளர்ந்த உன் மகளுக்கு வந்து இதே மாதிரி வந்து அவர் கொடுத்தாருன்னா அது சரியானதா? அது சரியானதா? அது சமுதாயம் பார்க்கறத விட அது நீயே எப்படி அதை பார்ப்பது? நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடி, வீவுக்காண்டி எல்லாம் செய்வீங்க. வீவுக்காண்டி, காசுக்காண்டி. இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த வலைதள விபச்சாரிகளுடைய ஆட்டமானது. இவளுக்கு பண்ற அட்டுழித்தை வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கையும் நீங்க ஃபோன் இருக்கு. இந்த பிபின் மஜித் வந்து கூட்டு கேளுங்க, அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி பாருங்க, அவன் என்னென்னலாம் பார்த்துருக்கான்னு பாருங்க, எதை பார்த்துருப்பான் பாருங்க. முழுக்க எதை தவிர வேற எதுவும் பார்த்துருக்க மாட்டான். இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்கள்ட்ட பூரா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, நார்மல் நீங்கள் அவுத்து போகிற வீடியோ பூரா பார்த்து மண்டல ஏற்றி வெறி பிடிச்சி போன நாய் உன் வீட்டு தேடி வர மாட்டான். இங்கே ஏதாவது தெருவில் வந்து ஏதாவது குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும், அதுகிட்ட போய் காட்டுவான். அந்த இதை போய் இதை மண்டல ஏற்றின போகிற அங்கே போய் இறக்கிட்டு போயிடுவான். ஒரு பிறப்புறுப்புல சத கிளியிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வெறி பிடிச்சி தெரிஞ்சிருக்கானா அவனுக்கு மண்டல எவ்வளோதான் வெறியை ஏற்றி விட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவன் மட்டும்தானா? அவன் ஃபோனை வாங்கி பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி அடுத்து போதை, ஃபுல் போதையில் இருந்திருக்காரு அவர். எங்கே பார்த்தாலும் வந்து நாங்கள் அத்தனை இதை மூடிட்டோம், இத்தனை இதை மூடிட்டோம், ஒயின் ஷாப்பாக இது பண்ணிடுவோம். 10 ரூபா பணம் வாங்குறதையே வந்து தடுக்க துப்பு இல்லை. இதில் ஒயின் ஷாப் மூட வந்துட்டானுங்க. ஒயின் ஷாப்பை மூடிடுவோம், அதை மூடிடுவோம், போதை கலாச்சாரத்தை குறைச்சிடுவோம், கஞ்சா கலாச்சாரத்தை குறைச்சி. எங்கே குறைச்சிங்க? இன்னும் அப்படியே தானே இருக்குது. இன்னும் 6 மாதம்னா அடுத்த 6 மாதம் கழிச்சு என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் பாதி சரி பண்ணிட்டோம், இன்னும் பாதி சரி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கொடுங்க, இப்படி தான் கேட்க போகிறீங்களா? இந்த போதையினாலையும் இந்த வலைதள விபச்சாரிகளாலையும் இவனுங்க பூரா வெறி பிடிச்சி வைத்துடுறானுங்க. குழந்தைகள் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஈஸி டார்கெட். ஹிந்திக்காரனும் பண்ணுறான், தமிழ்காரனும் பண்ணுறான். ஹிந்திக்காரன் ஈஸியாக பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இவன் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான்.
தமிழ்காரே மாட்டிக்கிடுவான், ஃபோட்டோ பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இவன் யார் என்னன்னு சொல்லி போயிருங்க. ஹிந்திக்காரன் எங்கே போய் பிடிப்பீங்க? இந்த பிபின் மஜித் வந்து அப்படி பீகார் கிளம்பி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? யாரை போய் எப்படி பிடிப்பீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து தப்பிச்சு போன வந்து அக்கிஸ்ட் வந்து எத்தனை பேர் பிடிச்சிருக்கு தமிழ்நாடு காவல்துறை? எத்தனை பேர் போய் பிடிச்சி வந்திருக்காங்க? 90% கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் தானே இருக்கு. எத்தனை பேர் போய் பிடிச்சி வந்திருக்காங்க? அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுனாலும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அவர்களும் மனிதர்கள் தானே, பொழைச்சிட்டு போட்டு வந்து என் வீட்டு பிள்ளையை வந்து கொண்டுட்டு போறதுக்கு வந்து ஒரு விட்டு வைக்கணுமா அவனை? தயவு செய்து மக்கள் வந்து விழிப்புணர்வோட வந்து உங்களுக்கு உண்டான ஆதங்கத்தை வந்து கட்டுரை எழுதுங்க, எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க, தீவிரமான எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க. கட்சி சாராம தாவைக்க கட்சிக்காரனும் கேள்வி கேளுங்க. என்னென்ன இந்த மாதிரி இது அதிகமாக நடக்குது, இது தடுக்க வழியே இல்லையான்னு வந்து கேள்வி கேளுங்க. இது வந்து கட்சி பிரச்சனையோ இல்லை அரசியல் பிரச்சனை கிடையாது, இது நம்ம வீட்டு பிரச்சனை. எல்லார் வீட்டிலும் குழந்தைகள் இருக்கு, எல்லார் வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பு என்ன? பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை நாட்டில். நாடோட சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நாங்கள் வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம். முதலமைச்சர் வந்து முதலமைச்சராக நடந்துக்கணும். ஏதோ வந்து ஆஃபீஸ் பாய் மாதிரி வந்து வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா அப்படின்ற மாதிரி இருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடு சுடுகாடு தான் ஆகும். இன்னும் இது அதிகரிக்கும். தயவுசெய்து மக்களும் பொறுப்புணர்வு புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து வெளியே விட்டுனா கண்காணிங்க. எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார் கூட நிற்கிறாங்க, குழந்தைகிட்ட சொல்லி வளங்க. யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுக்க வந்தாங்கன்னா கத்த சொல்லுங்க, ஓட சொல்லுங்க, பழகி கொடுங்க. சின்ன வயசுலேருந்து எல்லா வயசுலேருந்து பழகி கொடுங்க. 10 வயசு பொண்ணெல்லாம் வந்து ஈஸியாக சாக்லேட் கொடுத்து கூட்டு போயிட்டு கொலை பண்ணுறாங்கன்னா வந்து அந்த தெரிஞ்சனாவே இருண்டு போட்டுமே, யாராவனா இருண்டு போட்டுமே. எதுக்கு வீட்டை தாண்டியோ ஸ்கூலை தாண்டியோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்கணும். இவர் நல்லவர் அவர் நல்லவர் அப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லார் ஊர்த்தையும் இருப்பானுங்க. ஒரு ஆட்டோக்காரனாக இருக்கலாம், ஒரு ஐடிக்காரனாக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் வேலையை பார்க்குறவனா இருக்கலாம், ஒரு தாத்தா ஒரு கிழவனாக இருக்கலாம், யாராக வேணா இருப்பான் அந்த கேரக்டர். யாரையும் நம்பணும் அவசியமே கிடையாது. தாய் தந்தையை நம்புங்க, அவங்கள தான் வேற நம்பாதீங்க. நேற்று இன்னொரு இடத்துல மதுரையில் எங்கள் ஊரில் 17 வயசு பொண்ணுக்கு போயிட்டு வந்து தாலி கட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஃபேன்சியில் வச்சு தாலி கட்டுறான். எங்கே திரும்பினாலும் காதோலும் இவங்க படமும் எடுத்து வச்சு கெடுத்து குட்டிச்சோராக்கி சமுதாயத்தையே வந்து, அதாவது ஒரு பெண்கிட்ட போயிட்டு வந்து ரோட்டில் நின்று பேசுறதே வந்து தவறுன்னு சொல்லி இருந்த ஒரு சமுதாயத்தை இந்த கேடுகட்ட இந்த திடல் திண்ணிகள் பூரா வந்து சேர்ந்துக்கிட்டு காதல் என்னங்க, நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாம் ஒரே காதல் தாங்க அப்படின்னு சொல்லி பேச வச்சு இந்த மக்களை வந்து ஒழுக்கக்கேடாகவே கொண்டு போய் விட்டானுங்க. இதுதான் யதார்த்தமான விஷயம். அதனுடைய விளைவு இங்க வந்து நிற்குது. அதை அனைவரும் புரிஞ்சுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்காத எந்த ஒரு சமுதாயமும் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது. ஒரு டயத்தில் நேராக போய் உச்சத்தில் போய் நிற்கும், லாண்ட் ஆர்டர் போய் இப்படிதான் வந்து நிற்கும். குடும்ப உறவுகளை சிதப்பானுங்க, இந்த கணவன் மனைவி உறவை சிதப்பானுங்க. நீ பொண்ணு, நீ என்ன உனக்கு எவனாவது வந்து இங்க இத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க இந்தியாவில், பாதி ஐஏஎஸ் பொண்ணுகள் தான் கொடுக்கணும், பாதி ஐபிஎஸ் பொண்ணுகள் தான் கொடுக்கணும், இடஒதுக்கு இப்படி யாரா பேசிக்கிறாங்கன்னா சட்டை கழிடுவாமா சிங்கப்பெண்ணு. இதுதான் வந்து இவங்க போற பாட்டு, பிஜிஎம் போடுவாங்க. அப்படியே இவனுக்கு தயவு செய்து மக்கள், நம்முடைய பொதுமக்கள் ரொம்ப கவனமாக, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி இந்த டயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் ரோட்லேயோ இதுலையோ குழந்தை யாராவது கூட்டு போனாங்கன்னா யார் என்ன குழந்தை முகத்தை பாருங்க, யார் என்ன கேள்வி கேளுங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி அவன் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டு போட்டோம், இல்லை அவன் திட்டம் 2 திட்டு போட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்போம். இந்த அரசாங்கத்தை இன்னும் கோர்ட்டை பிடித்து கேள்வி கேட்போம். நன்றி, வணக்கம்.